ஆனா கீழே இருந்தா சரி. ஒரு முளை மட்டும்தான் நின்று ஒட்டிட்டு இருக்குது. நல்லா கழிஞ்சு தூக்கு சொல்லலாமா? தூக்கு சொல்லலாம் சுந்தரா. பாப்பா தட்டி கொஞ்சம் அரிசி போட்டாச்சுக்கோ. அரிசி போட்டு வெந்தனி கொஞ்சம் அரிசி இந்த பக்கம் அப்படி சீலை சென்டரில் அந்த குஞ்சு இருக்கக்கூடாது. அக்கட்டை இழுத்துட்டு போட்டு மறுபடியும் 4 விறகு வச்சு அளவாக வச்சுக்கணும். இந்த வைத்தியம் பண்ணுற அவசரத்துக்குள்ள கொண்ட கொஞ்சம் அரிசியில் ஓசியில் கட்டி போட்டு அவன் பண்ணுற அவசரத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் பொங்கல் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அவனை எப்பவுமே சுடுது மாடி பிடினாதான் எந்த பக்கம் பொங்கினாலும் ஜமதம் ஜம்மி நல்லது. ஆனால் கொதிக்கக்கூடாது. நான் பொங்க வருஷத்து 19 வருஷத்து. அதனால தான் எப்படி தீயரிக்கிறங்கிறது இல்லாத சென்டரில் முருகன் பையனுக்கு நீ தண்ணி இறச்சி அதுக்கு நம்ம ஊற்றிட்டு அப்புறம் அரிசி போடு கையில் வலிச்சு போடு. அதுலேருந்து நம்ம வைக்கிறதே இல்லை. பொங்க சட்டி போய் பொங்க போட்டு பொங்க சட்டி பொங்க போடுற போதே பொங்க சட்டி கீழே விட்டு இந்த குங்குமம் சிகப்பு அல்லமா அன்னைக்கு கமுத்துட்டு வாங்க பானை ஆனா கீழே இருந்தா சரி. ஒரு முளை மட்டும்தான் நின்று ஒட்டிட்டு இருக்குது. நல்லா கழிஞ்சு தூக்கு சொல்லலாமா? தூக்கு சொல்லலாம் சுந்தரா. பாப்பா தட்டி கொஞ்சம் அரிசி போட்டாச்சுக்கோ. அரிசி போட்டு வெந்தனி கொஞ்சம் அரிசி இந்த பக்கம் அப்படி சீலை சென்டரில் அந்த குஞ்சு இருக்கக்கூடாது. அக்கட்டை இழுத்துட்டு போட்டு மறுபடியும் 4 விறகு வச்சு அளவாக வச்சுக்கணும். இந்த வைத்தியம் பண்ணுற அவசரத்துக்குள்ள கொண்ட